So need for structure data type. Each element in an array must be of the same data type. ஒரு array நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ஒரே டேட்டா டைப்பா தான் இருக்கணும். All the data type cannot be expressed in a single array. ஸோ ஒரு அரேல வந்து நம்ம மோர் தேன் ஒன் டேட்டா டைப், அதாவது ஒரு இன்டீஜர், ஃப்ளோட், இந்த மாதிரி மிக்சர்டு டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு அரேல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒரு அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் சேம் டேட்டா டைப்பா மட்டும்தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது யூசிங் அரேஸ். We have to declare different arrays for each data type. அப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் அரேஸ் தான் டிக்ளேர் பண்ண முடியும். பட் there will be a big increase in source codes of the program. அப்படி நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு அரே டிக்ளேர் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பெருசா போய்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு அரேஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரக்சர்ங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி எழுதலாம். அதுக்கு யூஸ் பண்ற கான்செப்ட் தான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, a structure is a collection of heterogeneous data type in a sequence. Different types of dataவை கலெக்ட் பண்ணி எழுதணும்னா அதுதான் ஸ்ட்ரக்சர். It is a collection of variable under a single name. Structure is a user defined data type. ஆல்ரெடி டேட்டா டைப்லயே பார்த்துருக்கோம். தேர்ட் டைப் தான் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். அதுல ஒரு டைப் தான் இந்த ஸ்ட்ரக்சர். It is a collection of variables under a single name. Different types of variables நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் நேம்க்கு உள்ள. The keyword struct declares a structure to hold the details of data fields. அப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு struct அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கணும். தென் அந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ், இன்டீஜர், ஃப்ளோட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டாவுக்கு பேரு ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். இது ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸ்ட்ரக்ட்ங்கிறது கீவேர்ட், புக்ஸ்ங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரோட நேம். அப்போ புக்ஸ்ங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம இப்போ எழுத போறோம். அப்போ புக்ஸ்னா புக்கோட டைட்டில் கொடுத்துருக்கேன், ஆத்தர் கொடுத்துருக்கேன். தென் இன்ட் பேஜஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ், அப்போ இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் அந்த புக்கோட ப்ரைஸ் அதை நான் ஃப்ளோட்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட், ரெண்டு ஸ்ட்ரிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இந்த புக்ஸ்ங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள இப்போ கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். தென் ரைட் கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புக்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு, புக்ஸ்ங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை ஆக்சஸ் பண்றதுக்கு வேரியபிள் நேம்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ரைட் கர்லி பிரேஸ்க்கு அப்புறமா நான் புக் 1, புக் 2 அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இந்த ஸ்ட்ரக்சருக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள்ஸை கொண்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு உள்ள இருக்கிற அந்த மெம்பர்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.